ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் மார்க்கெட்டில் நடந்திருந்து. குறிப்பாக இந்த பிரைட்காமு, அது மட்டும் இல்லாமல் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ப்ளஸ் வந்து டிவிடெண்ட் அப்டேட்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு இன்றைக்கும் நெகட்டிவ் தான். ஸோ மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிவு வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் வந்து இந்த டிப்பில் பை பண்ணுங்கள், ஆஃப்டர் த June 4 ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ நான் வர கருத்து எல்லாமே என்னென்னா, இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறாது, இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நியூஸும் ஒரு பக்கம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. இன்னொரு பக்கம் இவங்க தான் இப்போ இருக்கவங்க தான் மறுபடியும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. ஸோ நம்ம June 4 வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்கன்னு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 17 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 117 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் 172 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 5 பாயிண்ட்ஸும் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 442 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து விற்றுருக்காங்க. இன்றைக்கி 2832 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3788 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இந்த மாதத்தில் மேலே வந்து 10 ஆக்டிவ் டேஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த 10 ஆக்டிவ் டேஸுமே இந்த மேலே வந்து எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டோட்டலாட்டு நான் நேற்று சொல்லும்போது 33,000 கோடி தாண்டிடுச்சுன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணால் 36,000 கோடி வந்திருக்கும். ஸோ இந்த மே மாதத்தில் மட்டும் 36,000 கோடி எஃப்ஐஎஸ் வந்து வெளியே பணத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்பில் வந்து அப்டேட்டு ஷேர் லோவர் சர்க்கியூட்டாக ஹிட் பண்ணியிருந்து. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து அவங்களோட என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அவங்களோட ட்ரேடிங்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. June 14 இந்த ஷேர் வந்து இசட் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இந்த இசட் கேட்டகரிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஷேரு ட்ரேட் ஃபார் ட்ரேட் பேசிஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதாவது 6 மாதத்துக்கு இந்த இசட் கேட்டகரியில் இருக்கும். அந்த 6 மாதத்தில் எல்லா வாரத்துலேயும் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே இருக்குல்ல, எல்லா வாரத்துலேயும் முதல் நாள் வந்து நம்ம ட்ரேட் ஃபார் ட்ரேட் பேசிஸில் ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க லோவர் சர்க்கியூட் அடித்ததுனால விற்க முடியல அப்படின்னு சொல்லி. அது வந்து நீங்கள் குவான்டிட்டி ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 200 மினிமம் 200 இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஷேரோட குவான்டிட்டி அமௌண்ட் வந்து மினிமம் 200 இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சேல் ஆகும். ஏன்னா நானும் நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் இப்படி விற்றுருக்கிறேன். ஸோ அது ஒரு ப்ரோக்கரேஜை பொறுத்து. அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ரோக்கரேஜை வந்து டேரெக்டாகவே கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிடுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ்லேயுமே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரே இந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமே பயங்கரமாட்டு லாஸ் தான் எக்ஸிட் பண்ணவங்களுக்கு. ஆனால் இப்போம்லாம் பெரிய அளவில் இல்லை, நல்லாவே ஷேர் வந்து லோவர் சர்க்கியூட் அடிச்சு இன்றைக்கெல்லாம் 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி மட்டுமே 5% அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து June 14 அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங்கை. இசட் கேட்டகரியில் அந்த ஷேர் வருது. 6 மாதத்துக்கு எல்லா வாரத்துலேயும் முதல் நாள் தான் ட்ரேட் ஃபார் ட்ரேட் பேசிஸில் இதை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த பிரைட்காம் குரூப்பில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. இது பிரைட்காம் குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ லோவர் சர்க்கியூட் ஷேர் வந்து சேல் ஆகலை, அதாவது லோ குவான்டிட்டி இருந்தால் 200 கீழே வந்து உங்கள்கிட்ட 200 வேல்யூ உள்ள கீழே உள்ள ஷேர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சேல் ஆகாது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜை டேரெக்டாகவே கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துருக்க அப்டேட் என்னென்னா 5.7 lakh ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பிரைட்காம் குரூப்பில் இன்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. 5.7 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் கம்பெனியில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெபாசிட் ரேட், இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டுக்கு வந்து 75 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் அந்த ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து மே 15 ஆக்டிவ் வரும். மேபி இன்னையிலேருந்து அது ஆக்டிவ் வந்திருக்கு. ஸோ இது எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 75 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸ் வோல்க்ஸ்வாகனில் வந்து அப்டேட்டு. ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வாகனை பீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த Q1 ப்ராஃபிட்டில் இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறாங்க குளோபல் லெவலில். சவுத் கொரியன் கம்பெனி தான் ஹியூண்டாய் மோட்டார். இவங்க வந்து வோல்க்ஸ்வாகனை Q1 ப்ராஃபிட்டில் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட் பண்ணி குளோபல் லெவலில் இவங்க செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கிறாங்க. இந்த குளோபல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அதிக ப்ராஃபிட் பண்ணதில் செகண்ட் இடத்துல இப்போ சவுத் கொரியா கம்பெனி ஹியூண்டாய் மோட்டர்ஸ் உயர்ந்திருக்காங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட். அப்படி அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நியூ காரை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாய் சோரி ஐகானிக் 5 ஓனர்ஸ் அந்த ரேஞ்சில் ஒரு காரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்கர் பெயிண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 223 கோடி பண்ணியிருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 222.6 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 185 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2520 கோடி 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2443 கோடி பண்ணியிருக்காங்க.
ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாட்டு 11,198 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின இயரில் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 23ல் 10,567 கோடி பண்ணியிருக்காங்க. 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக 1,169 கோடி பண்ணியிருக்காங்க. அதே லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 860 கோடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 36% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லாக. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹3.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அபிஜித் ராய் அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO பர்கர் பெயின்ஸு. ஸோ அவங்களோட Q4 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி டபுள் டிஜிட் வால்யூம் க்ரோத்தை காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பர்கர் பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ₹3.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து ₹400 மேலே இருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து ₹486 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு earnings 50 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் வாய்ப்புகள் இல்லை பர்கர் பெயின்ஸில். ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ₹3.50 டிவிடெண்ட் கிடைக்கும். இது வந்து பர்கர் பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ். டிக்சன் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 20.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 97 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 80 கோடி பண்ணியிருந்தாங்க. 20.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 4,657 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3,065 கோடி பண்ணியிருக்காங்க. 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 17.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 183 கோடியாட்டு இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 156 கோடியாட்டு இருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 4%. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த டைமில் 5.1% இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹5 ஒரு ஷேருக்கு வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடெண்டாட்டு. ஸோ அவங்களோட 31st ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அன்னைக்கு இது கிரெடிட் ஆகும். அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே வந்து இந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்றைக்கி எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹999 அந்த ரேஞ்சு வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக 7.31% வரைக்கும் கிளைம்ப் ஆச்சு. மினிமம் ஆட்டு 6% ரேலி ஆச்சு லாஸ்ட்டாட்டு பார்க்கும்போது. என்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து அவங்களோட மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து 10% இருக்கணும். அதுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதனால அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து இன்றைக்கி மட்டுமே 6% மேலே ரேலியாக இருந்த ஷேரு இன்றைக்கி மட்டுமே மார்க்கெட் கேப்லேஷன் 37,159 கோடி வரைக்கும் ரேலியாக இருந்து இது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா குழுமத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இப்போ ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து டிசிஎஸை ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு வந்திருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் அவங்களோட பணமழை கொட்டது டாடா குழுமம் கம்பெனிலன்னா அது டிசிஎஸ் தான். ஏன்னா அங்கே இருக்க பணத்திட்டு தான் மற்ற கம்பெனிஸ்லாம் கடனை குறைக்கிறதும் சரி அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிசிஎஸை பீட் பண்ணி டாடா மோட்டார்ஸ் ஒரு ரெக்கார்ட் ஹை நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட நெட் ப்ராஃபிட் 17,483 கோடி பண்ணியிருந்தாங்க. 17,483 crores. அதே டிசிஎஸோட நெட் ப்ராஃபிட் 12,434 கோடி. ஸோ ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ டிசிஎஸை 10 வருஷத்துக்கு அப்புறம் பீட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ டாடா குழுமத்தில் இப்போ டாடா மோட்டார்ஸ் தான் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட்ஸ் அப்டேட் வந்திருக்கு. $19.1 பில்லியன் வரைக்கும் விட்டன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏப்ரலில். குறிப்பாட்டு இந்தியாவோட மெர்கன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ $19.1 பில்லியன் வேல்யூக்கு விட்டன் ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதே வந்து மார்ச்சில் வந்து $15.6 பில்லியன் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 11 மந்த் லோவில் இருந்து இப்போ அதை காட்டிலும் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.06% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு மார்ஜினலி. ஏன்னா $34.99 பில்லியன் வேல்யூக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏப்ரலில். அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து $34.62 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காட்டிலும் ஒரு மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1% மேலே. இம்போர்ட் பார்த்தீங்கன்னா $54.09 பில்லியன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து $49.06 பில்லியன் நம்ம இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட் வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இம்போர்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இம்போர்ட் பண்ணது $54.09 பில்லியன், அதே எக்ஸ்போர்ட் பண்ணது $34.99 பில்லியன் இருக்குது. நியர்லி $19.1 பில்லியன் வரைக்கும் 19.1 பில்லியன் வரைக்கும் கேப் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கேப் வந்து $19.1 பில்லியன் இருக்குது. இதை தான் இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது காமர்ஸ் மினிஸ்ட்ரிட்ட வந்து அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 4,700 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளானுக்காண்டி தான் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே நிதியாண்டு 24ல் 3,800 கோடி பண்ணாங்க. இப்போ வந்து
நியர்லி வந்து 4700 கோடி பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா 900 கோடி இது அவங்க லாஸ்ட் இயர் ஸ்பெண்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 4700 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நிதியாண்டு 25ல் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 34.6% கீழே விழுந்திருக்கு. 500 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 765 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 9454 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 9765 கோடி பண்ணியிருக்காங்க. 3.2% ரெவன்யூவும் கீழே விழுந்திருக்கு. எபிட்டா 9.5% டிப் ஆயிருக்கு. 1035 கோடியாட்டு இருக்குது. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 1143 கோடியாக இருந்து அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் 2 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட 44th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து இதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க டிவிடெண்ட் வந்து 3 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து இப்போ தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ட்ரீம் டிவிடெண்டோட சேர்த்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து இந்த டிவிடெண்ட் 2 ரூபா டோட்டலாக உங்களுக்கு 3 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்க டிவிடெண்ட் 3 ரூபா கொடுக்குறாங்க. நெட் டெப்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடன் வந்து 2418 கோடியாட்டு இருக்குது. 22% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.18 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடனை வந்து 22% குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டொமஸ்டிக் வால்யூம் வந்து சேல்ஸ் வால்யூம் வந்து 5,70,7362 டன்னாக இருக்குது. 12% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ரெவன்யூ வந்து மார்ஜினலி 9521 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்ல ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 686 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் டு earning 16 இருக்குது. ஸோ டிவிடெண்ட் 3 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல வாய்ப்புகள் வருதான்னு. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NCC Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 239 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு 26,000 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு இந்த கம்பெனிக்கு. அதுலேயும் இந்த கவர்மெண்ட்டோட நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெவன்யூ 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,484 கோடி பண்ணியிருக்காங்க ரெவன்யூ. இந்த ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 2022-23 அந்த காலகட்டத்தில் 50,244 கோடியாக இருந்திருக்கு. அதே 2023-24 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாட்டு அதில் 57,536 கோடியாட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் வந்து 2.2 rupees அதாவது 2.20 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் 2022-23 அந்த காலகட்டத்தில் மட்டும் அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து 26,000 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கண்டினியூ ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2023-24 அந்த காலகட்டத்தில் மட்டும் அவங்க வந்து 27,283 கோடி வேல்யூ உள்ள டோட்டல் ஆர்டர் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க NCC. இது NCC கொடுத்த அப்டேட்டு. ஸோ டோட்டலாகிட்ட அவங்க நிறைய ப்ராஜெக்ட் வின் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 251 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஷேரு. ஸோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு 2.20 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். இது வந்து NCCயை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.